இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19, 20 திருவசனங்கள். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாகிய ஜஸ்தா மற்றும் ரூபினாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்ளலாமே. இன்று ஜூலை மாதம் 19ஆம் நாள், சனிக்கிழமை, மாதாவின் நாள். ஜெபமாலை செய்ய மறக்காதீர்கள். இன்று பலரிடம் உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் என்ன தெரியுமா? தூக்கமே வரவில்லை சகோதரி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. இது இயேசுவிடமிருந்து வருவதில்லை, பிசாசு கொண்டு வருவது. ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் மனதில் போட்டு வைத்து விடுவான். ஏதாவது ஒரு மனிதர் செய்த காரியத்தை, அவருடைய செயல்பாடுகளை, அவர் பேசிய பேச்சுகளை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதையே நினைத்து 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 வருந்தி கொண்டே இருப்பீர்கள். எப்போதுமே நீங்கள் ஒரு டென்ஷனிலும் கவலையிலும் இருக்க வேண்டும். அப்போதுதானே நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்கள். இதுதான் பிசாசின் எண்ணம். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளிவர செய்தாரே ஆண்டவர். அப்போது அந்த இரவு முழுவதும் ஆண்டவர் விழித்திருந்து அவர்களை காத்தாராம். அந்த இரவு அவர்களை ஆண்டவர் விழித்திருந்து காத்தார் என்கிறது வசனம். அதே போல உங்கள் தேவைகள், தடைகள், ஏமாற்றங்கள் இவற்றை நினைத்து நினைத்து எனக்கு இப்படி நடந்து விட்டதே, என்னை போய் ஏமாற்றி விட்டார்களே, இப்படியெல்லாம் என்னை பேசுவார்கள், என்னிடம் நடந்து கொள்வார்கள் என்று நான் நினைத்ததே இல்லையே என்று நீங்கள் தூங்காமல் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அவர் உங்களுக்காக உறங்காமல் இரவு முழுக்க இருந்து உங்களுக்கு தேவையான நியாயத்தை வாங்கித் தருவார். அவர் பார்த்து கொள்வார். 430 ஆண்டுகள் பராக்கிரமம் மிக்க அந்த பார்வோன் அரசனிடம் எகிப்தில் படாத வேதனை அனுபவித்தனர் இஸ்ரவேல் மக்கள். ஆண்கள் மட்டுமே 7 லட்சம் பேராம். ஆடு மாடு பெண்கள் குழந்தைகள் கணக்கில் இல்லை. சுமார் 30 லட்சம் இருக்கும் என்கிறார்கள் விவிலிய ஆராய்ச்சியாளர்கள். இவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய நாளில் ஆண்டவர் விழித்திருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாராம். அதைவிட பெரிய பிரச்சனையா உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது? நிச்சயம் இல்லை ஆண்டவரே. எனக்காக நீர் விழித்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர். நான் நிம்மதியாக உறங்குவேன், நான் மகிழ்ச்சியாக உம்மை துதிப்பேன் என்று சொல்லுங்கள். அவர் சந்தோஷப்படுவார். உங்களையும் நிச்சயம் காத்து நடத்துவார். ஹாப்பியாக ஜாலியாக இருங்கள். சந்தோஷமாக இருந்தால்தான் மனம் அமைதியில் சமாதானத்தில் இருக்கும், ஜெபிக்க முடியும். சரியா? இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது, இவர் மக்களுக்கு நீதி அறிவிப்பார், சண்டை செய்ய மாட்டார், கூக்குரல் இடமாட்டார், குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். இப்படியெல்லாம் செய்யாமலே நீதியை, நியாயத்தை உங்களுக்கு பெற்று தருவார் இயேசு. ஏற்கனவே அடித்த காற்றால் முறிந்த நிலையில் இருக்கும் நாணல் செடியை பிடுங்கி எறிய மாட்டார் இயேசு. அந்த நாணல் செடிக்கு உயிர் கொடுத்து தளிர்க்க செய்வார். இருந்த ஆயிலெல்லாம் காலியாகி அணைந்து போகும் நிலையில் உள்ள விளக்கை அணைக்க மாட்டார் இயேசு. மாறாக அந்த திரியை தூண்டிவிட்டு தேவையான எண்ணெயை அதில் ஊற்றி திரும்ப ஒளியேற்றுவார் இயேசு. அதுவும் பிரகாசமாக திரும்பவும் எரியும். இப்படியெல்லாம் ஒருவர் செய்வாராகில் என்ன நடக்கும்? எல்லா மக்களும் இயேசு என்னும் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இயேசு என்ற நாமத்தில் விசுவாசம் கொள்ளுங்கள். உங்கள் முறிந்த நாணலையும் சரி செய்வார் இயேசு. உங்கள் அணைந்த வாழ்க்கை விளக்கையும் திரும்ப ஒளிமயமாக ஏற்றுவார் இயேசு. நீதி என்றுமே தோற்று போகாது நண்பர்களே. எந்த மன அழுத்தமும் இல்லாமல் ரிலீஃபாக இருங்கள். சரியா?
ஜெபிக்கலாமே. இயேசுவே, தாழ்வில் இருக்கும் எங்களை நினைவு கூரும். உமது பேரன்பும் பாதுகாப்பும் எங்களோடு என்றும் இருக்கட்டும். எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே, எங்கள் வாழ்வை அணையாமலும் முறியாமலும் காப்பாற்றி நடத்தும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.